தோசை மாவுக்கு ரெடி செய்யறத பார்ப்போம் போய். ஏன்னா இது வேலை உண்டு. செந்துரன் அப்போ நான் அன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தினம் ஒரு குக்கிங் வீடியோ என்ன யோசிச்சுன்னா, நான் நேற்று எழுதினா தோசை, அதாவது பஞ்சமே காணல. அது ஏன்னா தெரியாது டெய்லி நான் சுடுற தோசை இல்லை பஞ்ச காண. அனைவருக்கும் வணக்கம். நான் தனமும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நான் தனியாக நிற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் சரியாக 7 மணி, அதாவது காலையில் 7 மணி. அப்போ இன்றைய தினம் சந்திரன் நல்ல நிற்கிறோம், ஒரு சத்தஞ்செல்லாம் இல்லாமல் கதவெல்லாம் போட்டுக்கிறா, அது நல்ல நிற்கிறேன். அப்போ நான் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன யோசிச்சிங்கன்னா, நான் நேற்றைய தினம் தோசை, அதாவது உளுந்து தோசையும் இன்றைக்கு வெங்காய கறியும் நல்ல விட்டி சம்பளம் தேவைதான் ஒரு ஐடியா. அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்கள் இப்போ எடுத்து வச்சுட்டோம். அதே போல் செந்துரனும் நல்ல நித்திரை, அவர்கிட்ட நித்திரையை பார்த்தீங்கன்னா நீங்களே எல்லாரும் மயங்கி போடுவீங்க, அப்படியால் நல்ல நித்திரை கொள்கிறார். அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்காக ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குள்ள விட இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, நாங்கள் இப்படியே என் செந்துரன் என்ன செய்கிறாருண்டு அப்படியே பார்ப்போம். நாங்கள் நைஸாக பார்ப்போம். நித்திரையோ முழிப்போம் இப்போ தங்கடக்கு பேசுகிறாரு எனக்கு இன்னைக்கு. இங்கே பாருங்க, அச்சமத்த நிற்கிற ஆளுக்கு ஒரு வேலை உண்டு. செந்துரன் நாள் இப்போதைக்கு உழும்பா. நாங்கள் அப்போ போய் நாங்கள் இவர் நல்ல நித்திர உள்ளட்டு நாங்கள் வீடியோவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தோசை கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி தோஸ், பால், உப்பு, எண்ணெய், அங்கெல்லாம் வெந்தயம் எடுக்க மறந்துட்டேன், இனிப்பு எடுப்போம். இவ்வளவும் தான் தேவையான பொருள். அப்போ நாங்கள் இனி அடுத்த கட்டம் நான் தான் போகணும் அங்கே. அப்போ அப்படியே போயிட்டு உண்மைக்குமே இந்த தோசை எப்போ குழச்சி வச்சுனான்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு, அதாவது நேற்று ஒரு 6 மணி இருக்குது உளுந்து ஊற விடையக்கா. 6 மணி மேலே உளுந்தும் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற விட்டேன்னா இப்போ இந்த ஒரு 9 மணி இருக்குது. உளுந்த எப்பயுமே ஒரு 3 மணி தேலை 3 தான் காணுமா. அப்போ 9 மணி போல் இருக்கும். தோசை மாவை நல்ல வடிவ அவிச்சிட்டு அதாவது கோதுமை நல்ல வடிவ அவிச்சு அரைச்சி வச்சுட்டு உளுந்தைய மிக்சியில் அரைச்சி தோசை மாவையும் சேர்த்து நல்ல வடிவாக கரைச்சி வச்சுனான். அப்போ பிறகு காலையில் ஒழும்பி அப்பத்தோடு அவிட்டு இன்னும் வேணும் நல்ல வடிவாக குழைச்சி வச்சுனான். அது முதல் தடவை நானே எந்த கையால் குழைச்சேனா, கொஞ்சம் பயன்தான் இருந்தது. முதல் முறுக்காக குழைச்சினான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ நல்ல சொஃப்டாக பூ போல் இருக்குது, பார்க்க அவ்வளோ தூரமாக சேர்க்குறேன். அப்போ நாங்கள் ஓகே இவ்வளோ தான் தேவையான பொருள். அடுத்த கட்டம் கறி காய்ச்சிடும். கறி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக கறி காய்ச்சி வந்துட்டோம். அப்போ கறிக்கு முதலாவது தேவையான சட்டி வச்சாச்சு. நாங்கள் இனி அடுப்பை போட்டுட்டு முதல் வெங்காய கறியை காய்ச்சுவோம். வெங்காய கறி நல்லபடி பிரட்டி காய்ச்சுவோம். என்னென்னா பிரட்டி காய்ச்சினா தான் இந்த கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு. இன்னும் இதெல்லாம் நீங்கள் டேஸ்டெல்லாம் ஃபுல்லாக கிடக்குறோம். இப்போ அப்போ ஃபேனே இல்லை, எல்லாம் டக்குன்னு எடுக்கலாம். ஓகே, சட்டி சூடாகிட்டு நாங்கள் தேவையான அளவு எண்ணெய், வெங்காய கறி கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் கடையில் பெருஞ்சீரகம் ஒன்றுமே காட்டையில் நிற்பீங்க, எல்லாமே பக்கத்தில் இருக்கிறபடியா எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக கிடந்துச்சு. அடுத்தது தூள். ஓகே, இவ்வளோதான் தேவை. பெருமையாக சட்டி நல்ல பொருளாக சூடாகிட்டு நாங்கள் முதலாவது எடுத்து வச்சுக்கிட்ட வெங்காயத்தை போடுவோம். இப்போ சிட்டியெல்லாம் கொண்டு வந்து பெரிய அளவில் எடுக்கலாம். என்னென்னா நான் தனி அந்த வீடியோ எடுக்கிறதா செந்திரன்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஒன்று நிற்கிறாரு.
வெந்தயத்தில் சரியான ஒன்றும் கஷ்டம்தான். ஓகே, இதோட நாங்கள் கொஞ்சம் கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக வதக்குவோம். வெங்காய கறின்றது அவ்வளவு ஈஸி வந்து சொல்லலாம். ஏனெண்டா வெங்காயத்தை போட்டு ஈஸியாகவே கறி ஈஸியாக வைக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்கின்றது. வெங்காய கறி போல ஒரு கறியுமே இல்லை, அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் தப்பாண்டு வதங்கி கொடுக்குது. நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். என்னென்னா உப்பு போட்டால் வெங்காயம் டக்காண்டு வதங்கி கொடுக்குமா. அதனால நான் உப்பு போட்டால் கையோட வதங்கிடுவேன். மினக்கடை தேவையில்லை. நாங்கள் இப்படி உப்பு போடுற அளவு கேஸுக்கு உப்பு போடுறதால கேஸ் எவ்வளோ மிச்சப்படுத்தலாம். உண்மைக்குமே இதை என்ன கேஸ் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் தான் ஒரு உறவு வந்து சொன்னுவான் மெசேஜில், எப்படி வெங்காயத்துக்கு நீங்கள் இது உப்பு போடுங்க உடனே வதங்கிடுமாமோ உங்களுக்கு கேஸ் மிச்சப்படுத்துவீங்கள்ண்டு. அது உண்மைக்குமே அது ஒரு நல்ல ஐடியா. சரி, வெங்காயம் வதங்கி கொண்டு வந்துட்டேன். அடுத்த கட்டம் வெந்தயம். வெந்தயம் தான் இதுக்கு முக்கியம். வெந்தயம் நான் ஒரு கைப்பிடி அளவு என்ன நிறைய வெந்தயம் போடுறேன். அதான் டேஸ்ட். சரி, வெந்தயமும் போட்டாச்சு. இனி வெந்தயத்தை சேர்த்து நல்ல வடிவாக இருக்கும். உண்மைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து பாருங்க, இங்கே பாருங்க என்ன வடிவா வெங்காய கறி வதங்கி இருக்கண்டு. இப்போ நாங்கள் இப்படியே வச்சுட்டு நாங்கள் அடுத்த கட்டத்தையும் பார்ப்போம். என்ன உண்மைக்குமே வீடியோ கொஞ்சம் கிட்ட காட்டையிலேன்னு சரியான கவலை செஞ்சுருவேன். என்ன மூணு பேர் ஒழுங்கினா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் நல்ல மட்டும்தான். இது நல்லா பொன்னிறமான மிளகு, அப்புறம் நல்ல டேஸ்டாக இருக்கும். கிரட்டி விதை அப்படி ஒரு டேஸ்டாக கிடக்கும். அவங்கள சத்தங்களுக்கு செஞ்சுருந்த ஒழுங்கிட்டாரு தெரியும். ஒரு நிமிஷம் செஞ்சு கணக்கு பார்ப்போம். அவள் ஆள் நினைச்சேன். அப்புறம் வெங்காயம் எல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டேன். அடுத்த கட்டம் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக, அதாவது மஞ்சள் தூள் போடுவோம். கொஞ்சம் கலராக இருப்பது வந்து மஞ்சள் தூளும் போட்டுட்டேன். அடுத்த கட்டம் எடுத்து வச்சிருக்கிற பால், அதாவது தேங்காய் பால். ஓகே, சரி, பாலும் விட்டாச்சு, எல்லாம் புரிஞ்சாச்சு. உப்பு முதலே போட்டுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது தேவையான அளவு தூள். ஓகே, தூளும் போட்டாச்சு. இனி இந்த தூள் கறி எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக வத்தி வரணும். வத்தி வந்தோடனே நாங்கள் அடுத்த கட்டம் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கறி நல்ல வடிவாக கொதிச்சு வத்தி வந்துட்டு. அதே மாதிரி நாங்கள் அடுத்த கட்டம் தோசை மாவுக்கு ரெடி செய்கிறத பார்ப்போம் போய். ஏனெண்டா இனி எல்லாம் முடிஞ்சிட்டு தானே இது நல்ல வடிவாக வத்தி கொண்டு வந்துட்டு கறி. இதுக்கு மிஞ்சி
மொத்த கூடவே உள்ளது. நாங்கள் இனி இதெல்லாம் வத்திட்டு தோசை சுட பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்களா நாங்கள் அடுத்த கட்டம் தோசை சுட வந்துட்டோம். நீ வேறுங்கோ பார்த்தாலும் தெரியும். முன்னையும் முதலாவது தோசை தட்டில் பிரட்டுவோம். அதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க அடுப்பு போடையிலேருந்து போட்டுட்டோன்னா அடுப்பு அது சொல்லே இல்லை. அடுப்பு போட்டாச்சு. அடுத்த கட்டம் இந்த தோசைமா இருக்குல்ல வேற இன்னும் வடிவாக இருக்கணும். இதை நாங்கள் தோசை தட்டில் விட்டு சூப்பத்தை கட்டுங்க. ஆனால் என்ன முதல் தடவை என்னம்மா வருது கொண்டு வந்து ஜாகிரதை கொஞ்சம் பயமாகிறது. சின்ன சின்ன தோசை அதுடுவோம் நாங்கள். அப்போதான் சரியாக குட்டி குட்டி தோசை அதுடைக்க நல்லா இருக்கும். நீங்கள் வேறுங்க தோசை நல்ல வடிவாக வேகுது. ஆனால் என்ன கொஞ்சம் சொத்தி தோசை. இங்கே வேறுங்க இந்த தோசையை. ஆனால் என்ன கொஞ்சம் தொத்தி தோசையாக தான் வரப்போது போல. அங்கேக்கா வரட்டுமா? ஆனால் கிளம்போணுமே. உண்மைக்குமே தோசை உளுந்து தோசையில் முக்கியமானது தோசை கிளம்போணும். கிளம்பாட்டி சட்டி வேண்டேன் அதுண்ட ஆட்டம். அதனால நாங்கள் கொஞ்சம் பக்குவம் பார்த்து கிளப்போம். வேகணும் முன்ன வேகி கொண்டு வந்துட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எனக்கு கிளம்பா இருக்கலாம் கிடக்கு பார்ப்போம். ஸோ உண்மைக்குமே இங்கே ஒன்றுமே தான் வேலை. இங்கே அப்படியே நல்ல வடிவா ஓட்டு இல்லாமல் வந்துருக்கு. நல்ல வடிவா பொங்கி அப்படி வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதே போலதான் நாங்கள் அப்போ எல்லா தோசையும் சுடணும். சுட்டுட்டு அடுத்த கட்டை நான் போய் சம்பளம் எல்லாம் முடிச்சு நீ சாப்பிடக்கா பார்க்கலாம். ஏன்னாக்கா செந்திரனும் வந்துட்டார், லேட் ஆகுது, ஒளிம்பிட்டார். அப்போ நீ நான் செந்திரன் ஒழிக்கிறது சாப்பாடு போகணும். அப்போ நாங்கள் இதே போல் அடுத்த தோசையை விட்டுட்டு நாங்கள் போய் அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா செந்திரனும் ஒளிம்பிட்டார். என்ன செந்திரன்? ஒளிம்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட போறீங்களோ? நல்ல நித்திரவுல இருக்குண்ணா. நிறைய நாளுக்கு அப்புறமேல போனீங்களா? அதான் சரியா நாள். இப்போ அதோட என்ன பார்த்தீங்களோ செந்திர நித்திர ஓடுற வடி ஒரு நாள் ஃபுல்லாக இவர் இப்படிதான் நித்திர ஓடுறாரு. உடனே சொல்லுவார் தான் வேலை குழம்பிடுவேன். இந்த உறவு கடை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை மணி நேரம் நித்திர ஓடுனீங்க வந்து? அப்படி பார்த்தாலும் ஏதோ இன்றைக்கு நீங்கள் காலமைக்கு வேலை குழம்பி சமைக்கிறபடியா இன்றைய குழம்பிட்டீங்க. மற்றபடி டெய்லியாக நித்திரானும் ஏன் போய் சொல்றீங்க? சாப்பாடு இல்லை போங்க செஞ்சுட்டீங்க. இல்லை 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 நீ சேரமான சாப்பாடு தாங்களாம். அவ செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போமே. நீங்களும் சாப்பிடல? ஐயோ எனக்கு வேண்டாம். எனக்கு லேட் ஆகிடுது கிளாஸுக்கு போகிறதுக்கு. அப்போ அதோட சாப்பாடு கட்டி வச்சிருக்கு. கொண்டே தான் சாப்பிடுவோம் நாங்கள். ஏன் கறி சாப்பிட்றது இல்லையோ? கறி டேஸ்ட் பண்ணிட்டேன். அடடியா பொண்ணு டேஸ்ட் பண்ணுறீங்களா? என்ன சொல்றது சரியில்லையோ தோசை எல்லாமே நல்லா இருக்கும். தோசை கொஞ்சம் இந்த பஞ்சுத்தன்மையை காணல. அது ஏனோ தெரியாது. டெய்லி நான் சுடுற தோசை எல்லாம் பஞ்ச காணா கிடக்குது. இல்ல நிறைய உளுந்து போட்டுருக்குதான ஒரு வேலை அதோ இல்ல வெந்தயம் குடிச்சோ என்னவோ தெரியல. ஆனா அப்ப பொங்கி நல்ல வடிவா வந்தது. நான் அதோட மொத்தமா தான் சுட்டேனா. அதான் போல அது கடையெல்லாம் மெல்லிசா சுடுவீங்க. நாங்க மொத்தமா சுட்டா நல்லா தானே அவ்வளோ சத்து தானே சாப்பிடுவோமே. அது பிரச்சனை சாப்பிடுவீங்க. இல்லாட்டி நீங்க கடையில சாப்பிட்றோமே 3 தோசையோட நிப்பாட்டிடுங்க. அதனால குண்டாண்டாலும் அதே 3 தோசை தான் சாப்பிடணும். என்ன ஐயோ போறீங்களா கடைக்கு? வேற நேரவாசி இப்போ கடைக்கு போறதுல நினைக்கிறாரு. கடைக்கு போறதுல வருத்தம் இருக்கு. இனி டெய்லி தான் சாப்பாடு உங்களுக்கு. மொத்த தோசையும் சம்பளம் கறியும் அதோட மொத்தமா வந்துடுங்க. என்னண்டா கடையில உண்மைக்குமே இது ஒரு தோசை நாங்க இப்ப சுட்டன் ஒரு தோசை இதுல 3 தோசை சுடுறவினா அப்படி என்னன்னா கொஞ்சம் மொத்தமா தான் எடுத்தேன். நான் மொத்தமா எடுத்தா செத்துற 3 தோசை சாப்பிடுவேன். ஆனா அது 6 தோசை என்ன நம்ம சாப்பிட மாட்டீங்க. 2 தோசை சாப்பிடு 4 தோசை அப்படி வேண்டாம். 3 தான் சாப்பிடுவோம். நீங்க அதோட லேட் ஆயிட்டோ நீங்க வகுப்புக்கு போறதுக்கு நீங்க நல்ல வடிவா சாப்பிட்டாதான் சரி. கறிகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பஞ்ச காணையில பரவாயில்ல சாப்பிடக்கூடிய மாதிரி
உங்களுக்கு நான் செஞ்சிருந்தும் ஒரு நன்மையுமே இல்லை தெரியுமா? நல்லா இருக்குங்க நான் மெம்பர் இருக்கேன் அதுமாதிரி நாளைக்கு செய்யுங்க ஒன்று சமையங்க சரி, நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டேன். கதையெல்லாம் போல உங்களை செய்ய மாட்டேன். தூங்குது நாங்கள் ஒரு சாப்பாடு செய்யணும் புட்டாய்க்கட்டு ஐயோ நேற்றோட புட்டு வறுத்துட்டு புட்டுல பேர் இருக்கேன் நாளைக்கிட்ட செய்வோம். மூணு புட்டு சாப்பிட்டு நான் புட்டு உருட்டுவேன் உண்டாக்கி நேற்று எதுனா மொச்ச புட்டை பார்த்தா பயந்து போட்டீங்க. ஒரு தடவை சாப்பிடலைங்க, 2 பேருக்குமே சாப்பாடு இல்லாம போயிட்டு கடைசியில் அதே புட்டு ரெண்டாள் ஒரு செத்து புட்டு அப்படிதான் உண்மைக்குமே இருந்துச்சு. அந்த புட்டை பார்க்க போய் மங்கடம் இருந்துச்சு. அது தண்ணி ஊடிட்டு அதே மாதிரி தோசை இதோட முதல் முறுக்கா செஞ்சு பார்த்தேன் நான். அது ஒரு அளவு வந்துச்சு. இது கொஞ்சம் பஞ்சு பஞ்சா வேறுது. நீ போ பழம் தானே வந்து. ஆனா உங்களுக்கு குண்டு தோசையா தான் செய்வேன் யோசிக்கிறாங்க. நான் குண்டாடுவேன். அப்பதான் நீங்க நிறைய சாப்பிடுவீங்க. எப்படி சமைச்சாலும் அவ்வளோதான் சாப்பிடக்கூடிய அளவு தான் சாப்பிடலாம். ஆனா இது சாப்பிடலாம் 3 தோசை சாப்பிடத்தான் என்ன வெண்டையும் மேலே போறீங்களோ? அதான் நீங்க ஒலிம்பிக்கான ஊக்கமா இல்லை சமையல் செஞ்சுருக்கு. நீங்க வேலையை போறீங்க செய்யலையோ? சாப்பாடு தான் செய்யலையோ? அதை நீங்கள் சாப்பாடு அந்த போயிட்டு சொல்லக்கூடாது. என்னென்ன ஆனா என்னண்டா இன்றைய தினம் நானும் வகுப்புகள்ல போறேன். அப்ப சந்திரனும் வேலையை போறேன். டெய்லி கடையில வாங்கி சந்திரனுக்கு இன்றைக்கு ஒரு முடிவோடு தான் வெளிக்கிட்டேன். நான் நேற்றைய தினமே தோசை விடுவோம். ஆனா என்ன டெய்லி சாப்பிட இல்லாது. அப்ப நாளைய தினம் விட்டு அடிச்சுக்குவோம். அதான் இட்டலி மாதிரி இருக்கும். ஏதோ வரந்தானே வேணும். சரி பார்ப்போம். இட்டலி மாதிரி சொல்லி நேற்று புட்டா வச்ச மாதிரி கல்லா வருவோம். ஏதோ ஒரு மாதிரி வந்தா சாப்பிட்டதே தானே. சும்மா சாப்பிடலாம். நீங்கள் உங்களை கொண்டு சமையல் கடையில் விட்டு சாப்பாடு பழக்குவோங்க. பாத்தீங்களா என்ன உண்மைக்கு யாரையும் கேட்டு சமையுங்க. எல்லாரும் கேட்டு செஞ்சாலும் இப்படிதான் பெறுது. அப்போ உங்களுக்கு சமையல் ஒத்துக்கிறாரு. அப்படியே சோறு ரச்சி கறி மட்டும் தான் நல்ல ஒரு ஆகாது. மீன் கறியும் பெரிய அளவுல சரி வேற ஒரு அளவு பார்த்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி என்ன செய்வோம். இது இப்ப ரெய்னிங்கு இனி போ ரெய்னிங் முடிஞ்சு. ஆனா வீடியோ முடிப்போங்க. சரி, அப்போ உண்மைக்குமே நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறோம். இதான் எங்களுடைய நம்மளான பதிவு. என்ன சேர்ந்துறேன் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பாய்.